நாங்கனாதா நீர் பாடகம் மறந்தவனாதா அப்படி என்று முகமலச்சோடு அழைத்திருந்தால் எனக்கு ஏன் இந்த கோபம் வருது? நானும் காட்டை சென்று இப்பதான் வரேன். வாழ்ந்தபடி ஐயோ புயோ வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொன்னா மனுஷனுக்கு நிம்மதி இருக்குமா? ஆம்பளைக்கு வெளியே போய் வரும்போது இப்பதான் உப்பு இல்ல மிளகாய் இல்ல புளி இல்லைன்னா ஏன்னா அவன் அங்க கஷ்டத்துல வரணும். அனுபவம் பேசுதுன்னு நினைக்கிறேன். போட்டு வரானா எல்லா வீட்டும் நடக்கத்தாண்டி. என்ன நடந்தது? அதான் எல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கிறீங்களே. முன்னிடத்திலே மறைத்து விட்டேனா? எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. நான் யார் தெரியுமா? நான் யாரு? ராஜாவை இப்படிதான் நினைப்பியா? உனக்கு எங்க வேலை? உனக்கு எங்கடா வேலை? போ வெளிய போ. இதுவா கேட்டு போடா. தெரியும் போடனா போறேன். நீங்க உட்காருங்க. அவன் நடக்கிறான் வாங்கி தொண்ட பையன். ஆமா ஆமா திருமண நாள் முதற்கொண்டு அனைத்தையுமே உள்ளபடி சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. இதுவரை மறைத்தது ஒன்றும் கிடையாது. என்ன மறைச்சிட்ட? அப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்களே. இல்லையா? பீமனிடத்துல உதவ வந்து கூட சொன்னேன் உங்ககிட்ட. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. எது இது எப்போ? இல்ல இது எப்போங்க? தவறாக நிற்க வேண்டாம். எனக்கு தெரியாது போங்க. இது நீ பொறுமையா சொல்ற. ரெண்டாவது ஒரு பொண்ணு, நான் அந்த பொண்ணுக்கு வயசா தெரியுமா? 5 வயது சிறுமி. தாய் தந்தை இழந்து விட்டு இருக்க இடமில்லாமல் ஒண்டி கிடந்தால் அவரை ராஜா அரவணைப்பில வச்சுங்க. ஓ அப்படியா? அதான் வச்சுங்க. இது மொட்டையா சொல்லுங்க. தேவி நான் என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். உனக்கு இங்கதான் வேலை. நான் என்ன சொன்னேன்? போ வெளிய போ. அப்படி வளைத்தது என்ன? இப்படி மாத்தினீங்க? சொன்னாதாண்டி புரியும். வாத்தாளுக்கு 3 ஆம்டானமே. என்னது? வாத்தாளுக்கு 3 ஆம்டானமே உண்மையாவா? மகாராஜா இங்கதான் ஒரு சந்தேகம். என்னவா? உங்க அம்மாவுக்கே 3 ஆம்டானா? அப்ப கொண்டாடி அட பாவி. நாதா இல்ல நாதா. இவளையா பாட்டி? நாதா இவளையா கூப்பிடுற? நாதா அந்த பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. இல்ல பாட்டி கூப்பிடுறாங்கன்னா கூப்பிடுறாங்க தான். நாதா பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. யாரு பாட்டி? அந்த பாட்டி பாரு. பாட்டியா? அந்த பாட்டி கூப்பிடுறா பாரு. ஓடி இங்க வா. அடப்பாய் நேத்து வச்சது வாடிக்க மாட்டாங்க பெண்ண. ஒரு ராஜ சபையிலே ஒரு பெண்ணாங்க. அது கூட உங்க அம்மான்னு சொன்னா பரவாயில்ல. உங்க ஆத்தாளுக்கு எங்க அம்மாவுக்கு மரியாதை கிடையாதா? இங்க வா. யாருக்கு இங்க வா. இது இங்கதான் கேட்கணுமா? டேய் அரண்மனையில தனி அறையில இருக்கும்போது கேட்கலாம்ல. இல்ல நாதா. கேட்கலாம். உங்க அம்மாவுக்கு குறி சொல்லும் போது அந்த குரத்தியானவள் சொன்னா நான் அதை ஒட்டு கேட்டு இருந்தேன். ஒட்டு கேட்டது இவ்வளவு பெருமையாக சொல்லு. முதல் மகாராணி தான். இல்ல சந்தேகத்தோட பார்த்தா உருட்டிலும் பெரட்டிலுமா இருக்குமா நாதா? என் அருமை காவலாளர்களே, ஆமா ஏன் உங்க மனைவி சொன்னா உங்க அம்மாவுக்கு தான் 3 ஆம்டானு கேட்டாலே அதுக்கு நீ ஒரு எதிர்பார்த்து சொன்னி. அது என்னப்பா? ஆமா எங்க அம்மாவுக்கே 3 ஆம்டானா? மண்டாட்டிக்கு கணக்கு போற அளவுக்கு நீ வந்துட்டியா? உங்க அம்மாவுக்கு முதல்ல அந்த ஆடு கடாவா? மூணாவது அதெல்லாம் வரா அப்படியே மாதிரி. அப்போ குரத்தி கொஞ்சம் விவரமான ஆளாத்தான் இருக்கிறான். ஏதோ மனசு இந்த விஷயம் எல்லாம் யாருக்குமே தெரியாமல் மறைத்திருந்த ரகசியம் வந்துக்குதுன்னா இனிமே கொண்டு இவ்வளவு நம்பி கூடாது கிடையாது. இனி நானே களத்தில் இருக்கின்றேன். நான் அவரிடத்தில் குறிக்காக்க போகின்றேன். நான் குறி கேட்கின்றேன். எனக்கு தகுந்த குறி உடைத்தால் அவளை விட்டுடுவேன். இல்லன்னா என் போக்கு போடி. ஒரு பொருளை மறைத்துக் கொண்டு உள்ள என்ன இருக்குதுன்னு கேக்குறேன். என்ன சொல்றான்னு பிறகு பார்க்கலாம்.
யார்கிட்ட பேசுற? அப்ப வருஷம் என்ன அங்கனா பேசு. இந்த மாடு விட்டு போட்டா அரசாங்கத்துல எப்படி எனக்கு போத்து வை தெரியுமா? ராஜாவா இதுதானா இதுதானா ராஜா ராஜான்ற ராஜா வருங்க அடியாரே பெற்றாரீரே பாராடி குறி உரையாவிட்டால் உன்னை கொடும் சிறை என் மனைவி தம்பிமா மனைவி என் தாயாருக்கு குரு உரைத்தவள் நீதானே எல்லாரும் விருதுகள் நான் தான் ஆனா படுதாய் ஒத்துக்கிற குடிய கொடுக்கல படுபாங்க ஏமாத்தி விடாத சரி அனைத்தையும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படியா ஆனா எனக்கும் குறி சொல்லணும் உனக்குமா ஆமா நல்லா பம்பா போச்சு அரசே எதை பத்தி சொல்லணும் என் கையில இருப்பது என்ன அதை மட்டும் சொல்லு சொல்லு பட்டு சொல்லு சொல்றையே அந்த காரியத்தை நிறுத்த வேண்டும் ஏனென்றால் பஞ்சப்பாண்டவர்கள் தான் இருக்கிறாங்க நாட்டை ஆள போறாங்க அதெல்லாம் விடுத்தாலும் உங்க களத்துல இருப்பது ஓர் கனையாழி கையில் இருப்பது கனையாழி வரும் சொல்லி விட்டேன் கொடுங்க டேய் காவல் ஓ தோ வரேன் தோ வரேன்னா நீ வர வரைக்கும் நான் ராஜா நிற்பனா அப்ப நீ போ போட்டு வா அவளை சிறப்போடு ஐயா சிறப்போடு அவளை என்ன இது என்ன வார்த்தை சொல்றீங்க அவ சொன்ன ஒரு தப்பு சரியா சொல்லுங்க என்ன சொன்னா களத்தில் இருப்பது கனையாழி நிறுவனம் அதுதான் உள்ள போயிட்டு எனக்கு தெரியும் ஐயா களத்தில் இருப்பது கனையாழி கனையாழினா மோதிரம் சொல்லிட்டாங்க என்ன இது சரியா சொல்லுங்க என்னது மோதிரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இது மோதிரம் அப்ப இவ சொன்னது சரியான குறி ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சொன்னது தப்பு இதை வெறும் கனையா என்று உணர்த்தாயே இது எப்பேற்பட்ட கனையாழி ராஜா முத்திரை பதித்த கனையாழியா ராஜக்கல் வைத்த கனையாழியா வைரக்கல் பதித்த கனையாழியா தங்கமா வைரமா மாணிக்கமா என்று ஏன் சொல்லவில்லை குறிப்பிட்டு சொல்லல ராஜா இரும்பு சில்வர் அலுமினியம் அதைத்தான் போட்டுக்கிறேன் அதையா குறிப்பிட்டு சொல்லல நீ குறிப்பிட்டு கேட்கலையா நான் கேட்கல நீ சொல்லல நானும் சொல்லல நான் கேட்கல சொல்லல ஓ கேட்காதான் சொல்லல ஆமா இவ்வளவு மாட்டிக்கினா நான் என்னப்பா கேட்டேன் கையில கரத்தில் இருப்பதை மட்டும் சொல்லுன்னு கேட்டேன் இவன் என்ன சொன்னா எங்க வீட்டுல பாண்டவருக்கு நான் பண்ணதை சொன்னான் பாண்டு ஊரோடு தான் இருக்கிறான்னு சொல்றான் பாண்டு ஊரோடு தான் வரப்போ கேட்டா சொல்றான் நீ வச்சு காரியத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டான் இதெல்லாம் நான் கேட்டேன் பாண்டவர் பத்தி நான் என்ன கேட்டேனா நான் கேட்டது இவ கேட்டதை மட்டும் சொல்லாம என் நாட்டிலே வீட்டுல இருந்த முக்காலத்தை சொன்னான் முக்காலம் சொன்ன தெரிந்த உனக்கு இது என்னன்னு சொல்ல குறி காட்டுதல் நான் கேக்குறேன் குறியின் வழக்கம் அப்படிதான் எப்படி
முதலிலே முக்காலமதி சொல்லவும் அப்புறம் முக்காலமும் சொல்ல வேண்டும். வீட்டுல நடக்கிறதுலாம் சொல்லிட்டு பிறகுதான் நினைத்த குறி வளைக்க வேண்டும். அதுதான் என் குறி வழக்கம். அது உன்னுடைய வழக்கமா இருக்கலாம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்? என் கண்ணில யாராவது சந்தேகத்தோடு பட்டாரா நான் சந்தேகத்தோடு பார்த்தனா அவங்களை அச்சனமே சிறு அடிப்பேன். பெண்களை மட்டும் அந்த கையை விடக்கூடாது. அந்த ஐவரி தேவி என்று அகமது சந்தேகத்தால் இவர் கைகளை மட்டும் திரச்சாடு இருக்கிறார்கள். இவளை பார்த்தாயா? இவர் நடக்கும் இவள் இடைக்கும் பின்னல் சடைக்கும் அணிந்திருக்கும் உடைக்கும் இந்த உருவத்தை நான் எங்கேயோ பார்த்தா அது போல் தெரிகிறது. எங்க பாத்துக்கிறீங்க? அதான் ஞாபகம் வரல. ஆனால் இவளை உற்று பார்த்தாயா? இவளை பார்க்கும்போது பந்த பாண்டவரின் தேவி அந்த தேவடியா திரௌபதி போலே இருக்கிறான். கண்ணா தெரியல. அந்தம்மா குறத்தீங்க. உனக்கு அப்படிதான் தெரியுது. கையில குழந்தை இவளை திரௌபதி நான் எப்படி சொல்ல தெரியுமா? இவள் நெற்றியில வார்த்தாயா? திலர்தம் சொல்ற பொட்டு. இது என்ன வகை பொட்டு தெரியுமா? அதுதான் ஸ்ரீ சொர்ண பொட்டு. உலகத்திலேயே திரௌபதிக்கு மட்டும்தான் அந்த பொட்டு இருக்குது. அந்த பொட்டோட தன்மை தெரியுமா? நிலை கண்ணாடி எப்படி நம்ம ஒரு முகத்தை திருப்பி காட்டுது அதே போல அந்த பொட்டு அவ்வளோ பிரதிபலிப்பு உள்ளது. உலகத்திலே திரௌபதிக்கு தான் அந்த பொட்டு இருக்குது. இவளும் அதே பொட்டு. அது மட்டுமே இதனால தான் உன உயிரோட வர்றேன். இவள் இடத்திலே மடியிலே குழந்தை இருக்கிறது. திரௌபதிக்கு குழந்தை கிடையாது. இவ குழந்தை இருப்பதுல இவ புரட்டியா திரௌபதியா? சரி, அருமையான யோசனை. இவளை இப்ப நான் சிற போடுறேன். ஒருவேளை இவள் திரௌபதியாக இருந்தால் சத்தியமா இவளை காப்பாற்ற பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் ஒரு ஆள் வெளியே வருவான். ஒருவனை கண்டுபிடித்து விட்டால் மீண்டும் வனவாசம் ஓட்டலாம். ஆகையால் நான் சொல்ற வரைக்கும் இவளை சிற போடு.
இங்க குப்பில இருந்து வாரி ஆடுறான் பொழுது என்னப்பா ஓ என்னடா இங்கதான் இருந்தா என்ன சந்தேகம் கேக்குறா இல்ல இல்ல ஆள் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் ஆளு கொஞ்சம் மாறானே குணமா ரெண்டவனே இல்லடா ஆள் எனக்கு கல்யாணம் பொண்ணு குதிரை பாச்சு இது உன் கல்யாணமா என்னடா எங்க கல்யாணம் எனக்கு கல்யாணம் யாரு கல்யாணம்ன்றா எனக்கு எங்க காக்கோ மரியா நாரே உனக்கு மோக்காலுக்கு மேல கல்யாணம் ஆகும் நாரே குணமா ரெண்டவா போறல என்னால இல்ல நீ தான் போய் போற பித்தமாய் வந்து முடி நடப்போம் சொல்லு ஏன்னா எங்க அக்கா ரொம்ப நாளா ஊட்டியா இருந்தாளா அதான் இன்னும் தெரியுமே ஆளை கட்ட முடிச்சிருந்தாங்க டாக்டர் மாப்பிள யாரு டாக்டர் மாப்பிள மாப்பிள்ள டாக்டரா எங்க அக்கா பார்த்தா மயங்கிட்டாரு எங்க அக்கா சம டேய் பரவாயில்லடா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாது இருந்தாலும் ஆமா ஆமா டாக்டர் மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து பாரு எங்க அக்கா பார்த்தா மயங்கிட்டாரு எங்க அக்கா சம பிகிரு அக்கால பிகிருன்னு சொல்றாள் நீ ஏதாண்டா இருக்கும் எப்படியே வருங்க ஏண்டா டாக்டர் மாப்பிளை கொடுக்க போறேன் உங்க அக்கால டாக்டர் மாப்பிள்ளை கொடுக்குறேன் அதே வீட்டு நான் ஒரு பொண்ணு கட்ட போறேன் அடே டாக்டர் தங்கச்சி நீ கட்டிக்கிற பொண்ணை குத்து பொண்ணு எடுக்கிறேன் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் கல்யாணத்துக்கு போறியா போறேன் நான் காலங்காத்தால நான் சத்தியமா போறேன் கல்யாணத்துக்கு போற நானே ரொம்ப நாளா பொண்ணு குதிரை குதிரை இது கல்யாணத்துக்கு அசிமத்தில் என்னன்னா கல்யாணத்துக்கு போரு ஐயா எதிர்க்கு போரு நல்லா வருவேன் ஐயா நல்லா வரும்னா என்ன யோ யாரையும் தெரியா குறைச்சிட்டாரு என்னையா ஐயா என்னை பார்த்தா குறவா குறவனா சேர்த்து இது ஆதில் வந்த குறவனல்ல பாதியில் வந்த குறவன் தவணை கொட்டிவிடும் தவணை கொட்டிவிடும் என்ன பின்ன பாதியில போய் அப்படியே வரா அப்ப நான் யார் என்று சொல்றதா தெரியும் யாரு பாண்டவரிலே அர்ஜுன பெருமான் அச்சன் வருவோம் நடு பிறந்தவன் நான் நம்ப முடியாது நம்ப முடியல ஆஹா ஏன் இந்த வடி ஒண்ணு கேளு ஏன் தாயாதி செய்த கொடுமை கொடுமை காலம் வந்தோம் காட்டிலே அலைந்து திரிந்து அலைந்திருந்து இருக்கு விளையிலே விலையிலே எங்களுக்கு கரும்புகாரே செய்ய நாள் வைத்து விட்டார் நாள் வைத்து விட்டேன் யார் யார் என் பங்காளி துரியோதனன் பங்காளி தெரியாதே நல்ல வேலை செய்தான் செய்கிறான் செய்கிறோம் அதை அறிந்த பகவான் எங்களிடத்து ஓடோடி வந்தார் ஓடோடி வந்தார். கரும்புகாரன் நிறுத்தணும் சொன்னார் நிறுத்த வேணும் என்று சொன்னார். எங்களால் முடியாதுன்னு ஒரு பக்கமா வந்துட்டோம் வந்துட்டீங்க எங்க தேவி தேவி பாஞ்சாலை அழைத்து அழைத்து கருமகாரன் நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று புரட்சியாக மாற்றி மாத்தி அஷ்டனாபுரம் அனுப்பி வைத்தார் அத்திராபுரம் அனுப்பி வைத்து ஆமாப்பா ஐயா சென்றவர் சென்றவன் வீடு திரும்பவில்லை திருமல என்னை அழைத்து அழைத்து உறவனாக மாற்றி மாத்தி உன் மனைவி ஆசிண்டு வான்னு சொல்லிட்டாங்களா சொல்லிட்டார் சரி அது நானும் குறவனா வந்துட்டேன் வந்துட்டு என் மனைவியை அது எங்க சொல்லிட்டியா என்னப்பா நீ இப்ப அர்ஜுன் தான் கொரோனா வந்துட்டு அது சொல்லிட்டேன் சரி நான் போகட்டுமா எங்க போற நான் போறேன் நானும் படிக்கிறா போய் சொன்ன எல்லாம் யாருன்னா கேட்டா சொல்லிடுவேன் ஆமாவோ நான் சொன்னது அனைத்தும் மறந்து போக வேண்டும் ஓ ரீம் அவு சூ மறக்க கடை நான் பொட்டியான ஐயே வந்துட்டு என் மனைவி தேடி யாரோ போகிறேன் சார் என் மனைவி பார்த்தாயா ஐயா குறவா எனக்கு ஏன் கல்யாணம் ரொம்ப நாளா இந்த கரும்பேரி இப்பதான் எனக்கு பொண்ணே குதிரிக்குது